ஈரோடு கிழக்கு தேர்தல் 2025 முடிவுகள் ஓட்டுகளை அள்ளப்போவது யார்? தமிழக அரசியலில் உச்சகட்ட பரபரப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் 2025 முடிவுகள் இன்று வெளியாக உள்ள நிலையில் இந்த தொகுதியை கைப்பற்றப் போவது யார் என்ற கேள்வியும், மக்களின் ஆதரவு யாருக்கு என்ற கேள்விக்கான பதிலை தெரிந்து கொள்ள தமிழக அரசியல் களமும் மக்களும் காத்திருக்கிறார்கள். ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாக போகிறது. இது வழக்கமான தேர்தல்களைப் போல் இல்லாமல் என்பதால் வெற்றி யாருக்கு என்பதை தாண்டி ஓட்டுகளை அதிகம் பெறப்போவது யார் என்ற கேள்விதான் தமிழக அரசியல் களத்தை பரபரப்பாக வைத்துள்ளது. இது தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகளை மட்டுமல்ல, போட்டியிடாத கட்சிகளையும் முற்றி கவனிக்கவும் வைத்துள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவராகவும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமாக இருந்த EVKS இளங்கோவன் 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் உயிரிழந்ததால் அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டு இடைத்தேர்தல் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 5ஆம் தேதி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஓட்டுப்பதிவு நடைபெற்றது. இந்த தேர்தலில் மொத்தம் 46 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். இவர்களில் 44 பேர் சுயேட்சைகள். பிரதான கட்சிகள் என்று பார்த்தால் ஆளும் கட்சியான திமுகவும் சீமானின் நாம் தமிழர் கட்சியும் தான் இந்த இடைத்தேர்தலை திமுக தவறாக பயன்படுத்தும் என பகிரங்கமாக குற்றம் சாட்டி அதிமுக, பாஜக, தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகள் இந்த தேர்தலை புறக்கணிப்பதாகவும் அறிவித்தன. திமுக கூட்டணியில் ஈரோடு கிழக்கு தொகுதி வழக்கமாக காங்கிரஸ் கட்சிக்கு தான் ஒதுக்கப்படும். ஆனால் இந்த முறை காங்கிரசுக்கு வாய்ப்பு தராமல் திமுக வேட்பாளரை நிறுத்த ஆளும் கட்சி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் கூறி வருவதாகவும், தமிழகத்தில் திமுகவின் ஆட்சி காலம் நிறைவடைவதற்கு இன்னும் ஓராண்டுகள் மட்டுமே மீதம் இருப்பதாலும் மக்களிடம் திமுகவிற்கு இருக்கும் செல்வாக்கு குறையவில்லை என்பதை நிரூபித்து காட்ட வேண்டிய கட்டாயம் திமுகவிற்கு ஏற்பட்டுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலை தங்கள் பலத்தை நிரூபிக்க கிடைக்க வாய்ப்பாக திமுக எடுத்துக்கொண்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. காரணம் இதுவாக இருந்தாலும் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு தேர்தல் முடிவடைந்து நாளை ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது. இடைத்தேர்தல் என்றால் வெற்றி எப்போதும் ஆளும் கட்சிக்கு தான் என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் எழுதப்படாத ஒன்று என்பது அனைவருக்கும் தெரியும். பெரிய கட்சிகள் அனைத்தும் பின்வாங்கிய நிலையில் நாம் தமிழர் கட்சி மட்டுமே திமுகவை எதிர்த்து போட்டியிட்டுள்ளது. அதனால் இருவரில் திமுகவிற்கான வெற்றி என்பது அனைவருக்கும் தெரிந்தாலும் ஓட்டுகளை அதிக பெறப்போவது யார் என்பதை தற்பொழுது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது. சமீபத்தில் காலங்களில் யாரும் பேசாத அளவிற்கு தந்தை பெரியாரை மிக கடுமையாக விமர்சித்தவர் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான். அவரது கட்சிக்கு தந்தை பெரியார் பிறந்த மண்ணான ஈரோடு மக்களின் ஆதரவு எப்படி இருக்கும் என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டாலும் வேறு கட்சிகள் யாரும் போட்டியிடாததால் திமுகவை எதிர்ப்பு ஓட்டுகள் தானாக நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்திருக்க வாய்ப்புள்ளது என்றும், ஒருவேளை சீமானின் இத்தகைய கடுமையான பேச்சுக்களை மீதும் நாம் தமிழர் கட்சிக்கு அதிக ஓட்டுகள் கிடைத்திருந்தால் அது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய பலம் என்பதை விட ஆளும் கட்சியான திமுக பலம் இழந்து உள்ளது என்பதையே காட்டும். அதேபோல் அதிமுக, பாஜக ஓட்டுகள் யாருக்கு விழுந்திருக்கும் என்ற கேள்வியும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. நோட்டாவிற்கு அதிகமான ஓட்டு விழுந்ததுள்ளதாக அதிமுக தரப்பில் சொல்லப்பட்டு வருவதும் சற்று யோசிக்க வைத்துள்ளது. நோட்டா, நாம் தமிழர் கட்சி, சுயேட்சை இவர்களில் யாருக்கு அதிகமாக ஓட்டு பதிவானாலும் அது திமுகவிற்கு தமிழக அரசியல் களத்தில் நிச்சயம் அழுத்தத்தை தரும். இது எதிர்கொள்ள வேண்டிய கட்டாய நிலையில் உள்ளதால் திமுகவிற்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி மட்டுமல்ல, ஓட்டு சதவீதமும் மிக மிக முக்கியமானதாக உள்ளது. ஆனால் ஈரோடு கிழக்கு மக்களுடைய ஆதரவு யாருக்கு என்பதை தெரிந்து கொள்ள இன்று பிற்பகல் முடிவுகள் வெளியாகும் வரை காத்திருக்க வேண்டும். இந்த ஒரு வீடியோ குறித்தும் உங்களுடைய வெற்றியாளர் யார் என்பது குறித்தும் நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.